சேலம் மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். சேலம் திமுக கூட்டணி பிரச்சாரத்தில் புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் பேச்சு. சேலத்தில் திமுக சார்பில் பேரணி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கமல்ஹாசன், பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அநீதி நிகழும் போதெல்லாம் கருப்பு கொடி உயர்த்தியது திராவிடமன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கமல்ஹாசன் பேச்சு. இருநூற்று 34 தொகுதிகளிலும் திமுக வெல்லும், எதிர்கட்சியே இல்லை என்ற நிலை உருவாகும். சேலம் திமுக கூட்டணி பிரச்சாரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. நான் 200 தொகுதிக்கு மேல் என்று சொன்ன இன்னைக்கு சொல்ற 234 தொகுதிகளையும் பெற்று எதிர்கட்சியே இல்லை என்ற நிலையை இந்த தேர்தல் நிச்சயம் உணர்த்தும் எதிராளிகளுக்கு என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். மாநிலங்களவையின் துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. என்டிஏ சார்பில் ஹரிவன்ஷ் சிங் மீண்டும் நிறுத்தப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இன்று 13 இடத்தில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவு. ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து, 4 பேர் உயிரிழப்பு. மாதவிடாய் விடுமுறை என்பது அடிப்படை உரிமை. கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இந்தியாவுக்கே வழிகாட்டும் பாதையை தமிழ்நாடு உருவாக்கி வருகிறது. தர்மபுரி பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாளை தமிழ்நாட்டின் வீடுகளில், வீதிகளில், கடைகளில் கருப்பு கொடி பறக்கட்டும். இந்த போராட்டத்துக்கு தேவையான கருப்பு கொடிகள் உங்கள் வீடு தேடி வர மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் பதிவு. நாகர்கோவிலில் பிரதமருடன் இபிஎஸ் ஒரே வாகனத்தில் பரப்புரை. அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பு. சென்னை தீநகர், 1000 விளக்கு, எழும்பூர் தொகுதிகளில் விஜய் ரோட் ஷோ. தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. சென்னை புரசைவாக்கத்தில் விஜயின் ரோட் ஷோ ரத்து. விஜயின் ரோட் ஷோவை பார்க்க இருந்த மக்களின் சிரமத்திற்கு வருந்துகிறோம் என்று தாவேக அறிக்கை. சூடுபிடிக்கும் தேர்தல் களம். அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு வேட்டை. திமுகவினர் தேர்தல் நேரத்தில் ஏமாற்றப்பட்ட பண மூட்டையை எடுத்துக்கொண்டு வருவார்கள், மக்கள் ஏமாற வேண்டாம். தர்மபுரி பிரச்சாரத்தில் அன்புமணி பேச்சு. இலவசத்தையும் இலவசம் குடுகிறேன் அறிவிக்கிறவங்களையும் ஒழிப்பேன். மன்னார்குடி பிரச்சாரத்தில் சீமான் ஆவேசம். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் விஜயால் முதலமைச்சராகிவிட முடியுமா? விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. திருநெல்வேலி, நாங்குநேரி பகுதிகளில் நடந்த வருமான வரித்துறை சோதனை. 1,15,00,000 பறிமுதல். எங்களை சரணடைய வைக்க முயல்வது தோல்வியை தரும்.
ஈரான் அதிபர் திட்டவட்டம். இத்தாலி பிரதமர் மெலோனிக்கு தைரியம் இருப்பதாக தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம்.